பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உண்மையுள்ள நாமத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், விசுவாச குடும்பத்தார், பரிசுத்தவான்கள் யாவருக்கும் விசேஷமாக அகாப்பே ஊழியங்களிலிருந்து எங்கள் அன்பின் வாழ்த்துதலை இந்த 10வது மாதத்திலே கொண்டு வருவதை குறித்து நாங்கள் அதிகமான சந்தோஷம் அடைகிறோம். கடந்த 9 மாதங்கள் நாம் இருந்த இடங்களில், நாம் இருந்த ஸ்தானங்களில் கர்த்தர் நம்மை, குடும்பங்களை, ஊழியங்களை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தின்படி அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்ல முடியும். அவருடைய இரக்கங்கள் உங்களையும் என்னையும் நடத்தி வந்திருக்கிறது. இந்த புதிய மாதத்தையும் மீண்டும் அவருடைய வார்த்தையின் பலத்தோடு கூட நாம் கடந்து போவதற்கு பரலோகத்தின் தேவன் தம்முடைய அதிகமான கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் தந்தருளுவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் அதனுடைய 14வது வசனம் இப்படி இவ்விதமாய் சொல்லுகிறது: இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மீண்டும் வாசிக்கிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் இந்த வேத பகுதிகளில் இருந்து நான் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருந்தாலும் இன்றைக்கு அதற்குள் இருக்கிற ஒரு வார்த்தை மீண்டும் என்னோடு பேச தொடங்கினது. அந்த என்றென்றைக்கும் என்கிற அந்த வார்த்தை, இன்றைக்கு அந்த வார்த்தை இந்த புதிய மாதத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய பலனை கொண்டு வரும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன், அவர் நமக்கு என்றென்றைக்குமான ஒரு தேவன். பிரைஸ் காட். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களை நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ உறவுகளை குறித்து நாம் பேசுகின்றோம். ஆனால் எந்த மனிதனும் சரி, எந்த உறவுகளும் சரி, நமக்கான என்றென்றைக்குமானவர்களாக அவர்கள் இருக்க முடியாது அல்லது இருப்பது இல்லை. அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளோடு கூட மாறுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவரை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, அவர் என்றென்றைக்குமான என்னுடைய தேவன். இந்த உலகத்தில் ஒரு கவிஞன் இந்த உலகத்தின் உறவுகளை பற்றி எல்லாம் பயங்கர ஆராய்ச்சி செய்து அவன் அந்த நூலில் எழுதும் பொழுது அவன் எழுதுகிறான், கடைசி வரை யாரோ என்று அதை அறியாதவனாகவே தன்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்து விடுகிறான், தன்னுடைய வாழ்க்கையை இறுதி செய்து விடுகிறான். ஆனால் இங்கே ஒரு பரிசுத்தவான் எழுதுகிறார், என்னுடைய ஆண்டவர் என்றென்றைக்குமான ஒரு தேவன் எனக்கு. ஹல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு தேவன் தான், அவர் என்றென்றைக்குமானவர். ஹல்லேலூயா. அவர் என்றென்றைக்குமானவர் என்று சொல்ல வேண்டியதனுடைய தேவை எங்கு வருகிறது அப்படின்னா, மரண பரியந்தம் என்னை நடத்துவார் என்கிற விசுவாசத்திலிருந்து அது வருகிறது. இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் என்றென்றைக்குமானவராக என் வாழ்வில் அவர் இருக்கிறபடினால் என்னை அவர் மரண பரியந்தமும் நடத்த போதுமானவராக இருக்கிறார் என்பதை அவன் சொல்லுகிறான். இந்த காலை பொழுதுல, விசேஷமா இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் என்றென்றைக்குமானவராய் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால் நீங்களும் தைரியமாய் சொல்லுங்கள், உங்களையும் என்னையும் அவர் மரண பரியந்தம் நடத்துவார். இஸ்ரவேல்ல கானானியருடைய அந்த வாழ்க்கையை, அதனுடைய வரலாறை நீங்க கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கானானியருக்கு ஏராளமான தெய்வங்கள் இருந்தது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை அவர்கள் ஆராதிப்பார்கள். மழைக்காக ஒரு தெய்வத்தை ஆராதிப்பாங்க. மழை முடிஞ்சிருச்சா அந்த தெய்வத்தை மாற்றி வச்சிருவாங்க. மழை போதும் என்று நினைக்கிற நேரத்தில் அந்த தெய்வத்தை மாற்றி வைத்து விடுவார்கள். வெயிலுக்காக இன்னொரு தெய்வத்தை அவர்கள் ஆராதிப்பார்கள். விவசாயத்தை செழிக்கப்படணும், அதற்கு ஒரு தெய்வம், விதைக்கிறதுக்கு ஒரு தெய்வம், அறுக்கிறதுக்கு மற்றொரு தெய்வம். இப்படி தேவைக்கு ஏற்ப தெய்வங்களை மாற்றி மாற்றி அவர்கள் தங்கள் தெய்வங்களை ஆராதித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல, அந்த கானானுக்குள்ள நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் உள்ளே நுழைந்த பொழுது அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நம்முடைய எல்லாவற்றுக்குமான ஒரு தேவனாக அல்லது ஒரே தேவனாக ஒருவர் இருக்கிறார், அவர்தான் யெகோவா தேவன் என்று சொன்ன பொழுது அதை கானானியர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. எப்படி நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றுக்கும் ஒரே ஒருவர் போதுமானவராக இருக்க முடியும்? அதுதான் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாமலே இருந்தது. இந்த புதிய மாதத்தின் இந்த காலை பொழுதுல பரிசுத்த ஆவியில் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையின் சகல நாட்களிலும், உங்கள் வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் எல்லாமான ஒரு தேவன், பிரைஸ் காட், ஹல்லேலூயா, அவர் என்றென்றைக்குமானவராய் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். அவர் உங்களை பாதியில விட்டு ஒரு நாளும் கடந்து போக மாட்டார். இன்றைக்கு நீங்கள் மருத்துவமனைக்கு போவீர்கள் என்றால் ஏராளமான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம்.
கண்ணுக்கு ஒரு டாக்டர் இருக்கிறார், காதுக்கு இன்னொரு டாக்டர் இருக்கிறார், தலைக்கு ஒரு டாக்டர், மூளைக்கு இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட். பிரைஸ் காட். இப்படி சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டு போய் காண்பிக்கிற ஒரு காலம். ஆனால் நம்முடைய முற்காலத்தை நீங்கள் திரும்பி பாருங்கள், ஒரே ஒரு டாக்டர் தான் இருப்பார். அவர் சரீரத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் தான் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற மனிதர்களிடத்தில் போய் சொல்லுங்கள், ஒரு டாக்டர் எல்லாத்தையும் பார்ப்பார்னு சொல்லி பாருங்க, அவர்கள் நிச்சயமாக அவர்களால் நம்ப முடியாது. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியில ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கென்று ஒருவர் இருக்கிறார். அவர் என்றென்றைக்குமான உங்களுடைய தேவன். அவர் உங்களுடைய வாழ்க்கையின் சகலவற்றுக்கும் போதுமானவர். அவர் உங்களுடைய வாழ்க்கையின் சகலவற்றிலும் உங்களோடு கூட இருந்து நடத்துகிறவர் என்பதை உங்களால் நம்ப முடியுமானால், அவர் என்றென்றைக்குமானவராய் இருந்து உங்களை நடத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். வாழ்க்கைக்கு என்றென்றைக்கும் அவர் போதுமானவராக நிச்சயமாகவே இருப்பார். ஆமென். அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கடைசி கட்டளையை கொடுக்கிற பொழுது, the great commandments ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். அதுதான் அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த உன்னதமான வாக்குத்தத்தம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன். பிரைஸ் காட். அவர் காரணம், அவர் என்றென்றைக்குமான என்னுடைய தேவன். அவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிற நாள் வரை நான் உன்னோடு கூட இருப்பேன். அதனாலதான் சங்கீதக்காரன் தனக்கும் மரணத்துக்கும் இப்போ ஓரடி தான் இருக்குன்னு சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எனக்கும் மரணத்துக்கும் ஓரடி தூரம் தான் இருக்கு. அல்லவிட்ட என்னுடைய வாழ்க்கையினுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் மரணமாக இருக்கலாம். ஆனால் நான் பயப்பட போகிறதில்லை, ஆனாலும் நான் அதை குறித்து கலக்க போகிறதில்லை. காரணம் ஏன்? என் ஆண்டவர், என் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற காலங்களை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். நமக்கு முன்பாக இருக்கிற நாட்களை குறித்து யோசிக்க வேண்டாம். அவர் என்றென்றைக்குமான நம்முடைய தேவன். அவருக்கு நாம் கடந்து வந்த சூழ்நிலைகளிலே நம்முடைய தேவனாக இருந்திருக்கிறார். இனியும் நாம் எதிர்கொள்ள போகிற எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உங்களுடைய என்னுடைய தேவனாகவே இருந்து உங்களையும் என்னையும் அவரே நடத்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய உத்தம குமாரனாகிய சாலமோனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிற ஒரு வார்த்தை 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் இருக்குது. என் குமாரனே என்று அவர் சொல்லுகிறார், என் குமாரனே, நீ அவரை தேடினால் அவரை நீ கண்டடைவாய். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நீ அவரை விட்டுவிட்டால் அவரும் உன்னை விட்டு விடுவார். நல்லா கவனிங்க, நீ அவரை தேடணும்னா நிச்சயமா அவரை கண்டடைவாய். அதே நேரத்தில் நீ அவரை விட்டு விட்டால் அவர் என்றென்றைக்குமாக உன்னை விட்டு விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் நினைக்கிறேன் சாலமோன் தன் இருதயத்திலே சரியாய் வாங்கி கொண்டான். அவனுக்கு தெரியும், நான் அவரை தேடினால் ஆமென் அவரை கண்டடைவேன், அவர் என்னோடு கூட இருப்பதை நான் பார்ப்பேன். பிரைஸ் காட். 91ஆம் சங்கீதத்தின் அந்த பேக்ரவுண்ட், அந்த 91ஆம் சங்கீதத்தின் பின்னணி என்ன சொல்லுது அப்படின்னா, தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனை அந்த பார்மிஷுவா என்று சொல்லுகிற அந்த 12வது வயதில் ஒவ்வொரு யூதனும் செய்யப்படுகிற பிரதிஷ்டை நாளில் எழுதின ஒரு சங்கீதமாக இந்த 91ஆம் சங்கீதம் சொல்லப்படுகிறது. அந்த 91ஆம் சங்கீதத்தில் அந்த இடத்துல சாலமோன் மிக அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுவான். 2வது வசனத்தில், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என்னுடைய அடைக்கலம், நீர் என்னுடைய கோட்டை, நீர் என்னுடைய தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவன் பாருங்கள், கர்த்தரை அப்படியே பிடித்து கொண்டான். அவன் தேவனை எப்பொழுதும் சார்ந்து கொண்டான். அதனால அவனுக்கு பெரிய பாக்கியம். அந்த 14, 15, 16 வசனங்கள் சொல்றது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்துவேன். நான் அவனோடு இருந்து, அந்த வார்த்தையை பாருங்க, நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பையும் நான் அவனுக்கு காண்பிப்பேன். பிரைஸ் காட். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிறார், நீங்கள் அவரை பிடித்து கொண்டால் போதும், நீங்கள் அவரை பற்றி கொண்டால் போதும், உங்களோடு கூட இருந்து உங்கள் சகல சூழ்நிலைகளிலும் அவர் என்றென்றைக்கு மாணவராக இருந்து உங்களை நிச்சயமாக வழி நடத்தி தம்முடைய ரட்சிப்பை உங்களுக்குள் அவர் வெளிப்படுத்துவார். பிரைஸ் காட். நீங்கள் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தில் அவர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும்
உங்களில் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு ஞாயிறு ஆராதனையில மட்டும் இல்லை, அல்லது ஒரு கொரோனாவுக்கு டெஸ்ட் எடுக்கிற பொழுது மட்டுமல்ல, அல்லவிட்டால் நான் சொல்லுகிற ஒரு துர்ச்செய்தியை கேள்விப்படுகிற நேரத்தில் மாத்திரமல்ல, நீங்கள் எப்பொழுதும் அவரிலே நிலைத்திருக்க பழகுங்கள். எப்பொழுதும் அவரிலே நிலைத்திருங்கள். நிச்சயமாக அவரும் உங்களில் நிலைத்திருந்து உங்களை வழிநடத்துவார். ஹல்லேலூயா. காரணம், நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்குமான நம்முடைய தேவன். பிரைஸ் காட். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நம்மோடு கூட இருந்து இந்த புதிய மாதத்தில் மாத்திரமல்ல, தொடர்ந்து வருகிற சகல நாட்களிலும் என்றென்றைக்குமாக அவர் உங்களை வழிநடத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளை அவர் வழிநடத்துவார். அவரே நம்முடைய என்றென்றைக்குமான தேவனாக இருந்து உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்தினாலே நான் இந்த புதிய மாதத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் நிலையில்லாமல் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இதிலே என்றென்றைக்குமான ஒரு தேவனாக, தாயின் கருவில் ஏந்தின அந்த நாளில் இருந்து இந்த நாள் மட்டும் சுமந்து வந்து கொண்டு நரை மீது மட்டும் சுமப்பேன் எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்றென்றைக்குமானவராக எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அதனால மரண பரியந்தம் எங்களுக்கு பயம் இல்லைப்பா. மரண பரியந்தம் நாங்கள் பயப்பட போகிறதில்லை. கர்த்தரே உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. ஆமே. நாங்கள் உம்மை பிடித்து கொண்டு வாழ, நாங்கள் உம்மை பற்றி வாழ, உம்மை விட்டுவிடாதபடிக்கு கவனமா இருக்க, நீர் எங்களுடைய அடைக்கலமாக, நீர் எங்களுடைய கோட்டையாக, நீர் எங்களுடைய தேவனாக, எங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவராக என்றைக்கும் நாங்கள் வைத்து வாழ உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு நீர் தருவீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும், விசுவாச மக்களையும், குடும்பங்களையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் ஒரு வெற்றியின் மாதமாய், ஹல்லேலூயா, ஒரு சமாதானத்தின் மாதமாய், கிருபையின் மாதமாய் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக கர்த்தருடைய நாமத்திலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நீர் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.